பார்லிமென்ட் பஃபூன் யார் என காங்கிரஸ் பாஜக இடையே கடும் வார்த்தை போர். பார்லிமென்ட்டை விளையாட்டு மேடையாக்கியதாக ராகுல் மீது பாஜக விளாசல். பார்லிமென்ட் பஃபூன் யார் என புட்டு வைத்த நயினார் நாகேந்திரன். மதுரை ஏர்போர்ட் அருகே உள்ள மண்டேலா நகர் பகுதியில் பிப்ரவரி 28 பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சி நடக்கிறது. இதில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். இதற்காக 80 ஏக்கர் இடம் தேர்வு செய்யும் பணியில் பாஜக நிர்வாகிகள் மும்மரமாக உள்ளனர். அந்த இடத்தை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, உதயகுமார், ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ, பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன், பாஜக கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். எய்ம்ஸ் அதான் ஒரு கல்லை தூக்கி காட்டிக்கிட்டே இருந்தாங்க ஒரு நம்மளோட துணை முதலமைச்சர். ஆனால் இன்னைக்கு பல லட்சம் கல்களால் இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறது எய்ம்ஸ் மருத்துவமனை. அதை நினைவுபடுத்துவதற்காகவும் அந்த ஒரு கல்லோடு இந்த கூட்டமும் நடைபெறும் என்பதை நான் தெரிவித்தேன். பிரதமர் எய்ம்ஸ் திறந்து வைக்கிறாரா சார்? பிரதம அமைச்சரை பொறுத்தவரை 23 மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கார். ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, அல்லது எங்கே போனாலும் சரி, யாதும் ஊரே யாவரும் கேளியர் கல்யாண் பூங்குன்றனாருடைய இதை பேசுகிறாரு. இன்றைக்கி எல்லா நாட்டிலையும் போயாச்சுன்னா தமிழ் பழமையான மொழின்னு பேசுகிறாங்க. நீங்கள் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒன்று, தமிழ்நாடு பட்ஜெட் போடும்போது திருப்பரங்குன்றத்துக்கு அப்படின்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? அல்லது மதுரைக்குன்னு ஏதாவது நிதி ஒதுக்குறாங்களா? கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒரு நிதியை ஒதுக்குவாங்க, அது வேறு பிரித்து பேசுவாங்க. இன்றைக்கி ரயில்வே யார் கையில் இருக்குது? மத்திய அரசு கையில் இருக்குது. 7300 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. செமி கண்டக்டருக்கு 40,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு மருந்துக்கு நவீன இது பண்ணுறதற்காக 10,000 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. மாவட்டந்தோறும் மகளிருக்கு விடுதிகள் அமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே தரலன்னா, இன்றைக்கி திருச்சியில் விமான நிலையம் 650 கோடி ரூபா, இன்றைக்கி தூத்துக்குடியில் விமான நிலையம் 350 கோடி ரூபா. இந்த போகிற 4 வழி சாலை யார் போடுறது? அது தமிழ்நாட்டுக்கு தானே போடுறோம். அது கூட முதலமைச்சருக்கு தெரியலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? எத்தனை பாலங்கள், ரோடுகள், சாலைகள். நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாரும் கேட்கணும். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அண்ணன் இபிஎஸ் முதலமைச்சர் இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரி. நீங்கள் ஒரு மருத்துவக் கல்லூரி மத்திய அரசு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? கேட்டால் டப்பா இன்ஜின், அந்த இன்ஜின்ங்கிறீங்க. உங்கள் ஆட்சி என்ன இன்ஜின் இது? கஞ்சா இன்ஜினா இது? இது கஞ்சாவிலே ஓடுற இன்ஜின் தான் இந்த தமிழ்நாடு அரசு. 9 ரயில், இப்போ வந்தே பாரத் ரயில் 9 ரயில் கொண்டு வந்திருக்காங்க, புல்லட் ரயில். இப்போ அடுத்தால புல்லட் ட்ரெயின் கொண்டு சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது தமிழ்நாட்டுக்கு தானே வருது. ஒரு நாடு முன்னேறணும்னா கட்டமைப்பு வசதி மேம்பாடு பண்ணணும். சாலை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, பஸ் போக்குவரத்து, கடல் வழி, நீர்வழி போக்குவரத்து, இது இருந்தால் தான் நாடு முன்னேற முடியும். இன்றைக்கி உலகத்தில் 4வது மிகப்பெரிய பொருளாதாரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா யார் காரணம்? மோடி அவர்கள் காரணம். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒன்றுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதில் என்ன அர்த்தம் இருக்குது? அதிமுக விமர்சனம் பண்ணுறதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை. இன்னும் விசிலை வச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தாக்கி அதெல்லாம் ஒன்று நடக்குமா நாட்டில்? அதெல்லாம் அதுங்க. ராகுல் காந்தி அவர் ஒரு பப்புன் பார்லிமெண்ட்டில் அவர் பேசுகிறதெல்லாம் கருத்தில் சொல்ல முடியாது. நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படி நீங்களே சொன்னது மாதிரி வச்சுக்கோங்க. அது அவர் சொன்னது சார். அந்த வார்த்தைக்கு எடுக்கிறது அப்படிங்கிறது யார் அதை வச்சு பிழைச்சிட்டு இருக்காங்க? இப்போ தமிழை வச்சு பேசிட்டு இருக்கிறது, பிழைச்சிட்டு இருக்கிறது யார்? நிதியமைச்சர் அன்னைக்கு உள்ள பெரியார் அவர்கள் பேசிய கருத்தை அப்படி பேசினாங்களே தவிர நிதியமைச்சருடைய கருத்து அது இல்லை. அது தெளிவாக நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் அதை கேட்டு ஒரு குழப்பம் பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்க. எந்த குழப்பமும் பண்ண முடியாது.